Hello students, welcome to Hiba Max. நான் உங்களோட ஷபானாக்கா பேசுகிறேன். 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்க்கு ஸ்டடி பிளான் பார்த்துட்ருக்கோம். ஹாஃப் இயர்லி எக்ஸாமோடது. இன்றைக்கி டே 9. டே 8ஓட வீடியோஸ் நிறைய பேர் பார்க்கவே இல்லை, ஏன்னே தெரியல. ஸோ பிளானை வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க. அண்ட் இதை நீங்கள் வந்து கண்டினியூஸாக பண்ணும்போது தான் ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நான் 2 நாள் ட்ரை பண்ணேன், 3ஆவது நாள் விட்டுட்டேன் அப்படின்னா கஷ்டம். ஸோ நடுவில் வந்து எந்த ஒரு பிரேக்கும் எடுக்காதீங்க. நம்ம மைண்ட் செட் வந்து அந்த 2 hours உட்காரணும், மேக்ஸ் செய்யணும். அப்போ தான் இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு. ஸோ அந்த 10 நாளுக்குள்ளே நம்மளால் போர்ஷன்ஸை கவர் பண்ண முடியணும்னா நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ அதனால் நீங்கள் பிரேக் எடுக்காமல் இந்த பிளானை வந்து நம்ம ஃபுல்லாக முடிக்கிறோம், சரிங்களா? அதுதான் நம்மளோட டார்கெட். அண்ட் டே 8 வரைக்கும் முடிச்சுட்டேன், இல்லை டே 5 வரைக்கும் முடிச்சிட்டேன்றவங்க மறக்காமல் கமெண்ட் செஷனில் எழுதுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் செலக்ட் பண்ணிவிடுங்க, சரிங்களா? அண்ட் நம்ம சேனலில் வந்து எல்லா கொஷின்ஸோட ஆன்சர்ஸ் இருக்குது. அதோட பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் இப்போ வாட்ஸ்அப் சேனலில் ஆட் ஆகிட்டு வரீங்க, ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா 10th தேவையான டிப்ஸு, ஒரு நாளைக்கு என்ன பண்ணணும், இப்போ ஆனுவல் வரப்போகுது அதுக்கு என்ன பண்ணுவோம், பப்ளிக் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகுறது, எக்ஸாம் ஃபேர் எப்படி ரிமூவ் பண்ணுறது, ஹேண்ட் ரைட்டிங், ப்ரெசன்டேஷன், மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அப்பப்போ அப்டேட் வந்துகிட்டே இருக்கும், சரிங்களா? பட் மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணாதான். டே 9ஓட ஒர்க்கு என்ன அப்படின்னா, சாப்டர் 3 இன்றைக்கி வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி சாப்டர் 3ல் வந்து ஸ்கொயர் ரூட் சம்ஸ் நான் முடிக்க சொல்லிட்டேன். ஸ்கொயர் ரூட் சம்ஸ் அண்ட் சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸ் வந்து முடிக்க சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற எக்ஸசைஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்னு சொல்லிடுறேன், மார்க் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோவில் வந்து இது ஃபுல்லாகவே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். இன்றைக்கி முடிக்கணும்னு கிடையாது, ஹாஃப் இயர்லி டைமில் கூட நீங்கள் ரிவைஸ் பண்ணால் ஓகே. நாளைக்குமே அப்படி தான் செய்ய போகிறேன். ஒரு சாப்டரோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் தரேன். ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க எங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸோ நீங்கள் சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, நாங்கள் அதை வச்சு எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து 10 சம்ஸ் அந்த மாதிரி கொடுக்க போகிறது இல்லை. நான் வந்து ஒரு 4-5 எக்ஸசைஸில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், ரிப்பீட்டட் கொஷின்ஸ் அதை சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் வந்து எப்படி டைம் எடுத்து அதை முடிக்கணுன்றதை பிளான் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ எக்ஸசைஸ் 3.10ல் 4th கொஷின், 3rd கொஷின் 5 மார்க் அண்ட் 2nd கொஷின் 5 மார்க் கேட்டிருக்காங்க. 2nd கொஷின் வாலிபால் சம், நிறைய பேருக்கு தெரியும், கொஷின் பேப்பர் நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் 3.13ல் டிட்டர்மைன் த நேச்சர் ஆஃப் ரூட்ஸ், 5th கொஷின். ஃபஸ்ட்டு சம்மில் 5th கொஷின், 2nd, 3rd, 4th, 5th எல்லாமே 5 மார்க். இதுலேருந்து கொஷின்ஸ் வர அதிக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் எக்ஸசைஸ் 3.14 இந்த ஆல்ஃபா பீட்டா சம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து 2 மார்க்கும் வரும், 5 மார்க்கும் வரும். ஸோ அதுலேயும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்டது, அதிக வாட்டி கேட்டது 3, 4, 5, 6, 1 and 2 வந்து 2 மார்க்கில் வரும். அண்ட் இப்போ நான் கொடுத்துருக்க கொஷின்ஸ் மாதிரியே இருக்க எக்ஸாம்பிள் சம்ஸையும் பார்க்கணும். ஒருத்தவங்க வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, ஏன் வந்து எடுத்துக்காட்டு சம்ஸ், அதாவது எக்ஸாம்பிள் சம்ஸ் ஏன் வந்து நீங்கள் பார்க்க சொல்லலைன்ட்டு. எக்ஸாம்பிள் சம்ஸில் இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு கிடையவே கிடையாது. ஏன்னா எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் நிறைய கேட்பாங்க. ஸோ நம்ம அதில் எதுவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது, எல்லாமே பார்க்கணும். இப்போ ஒரு லெசனில் வந்து மொத்தமாக ஒரு 30 கொஷின் தான் எக்ஸாம்பிள் சம்ஸில் இருக்கும். அதுலேயும் 5 மார்க் மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணாலே நிறைய கொஷின்ஸ் அதுலேருந்து தான் வரும். ஸோ அதனால் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னால் எல்லாமே பார்க்கணும். அதனால என்ன சொல்கிறேன்னா, எக்ஸாம்பிள் கொஷின்ஸ்னால் எல்லாமே பார்க்கணும், அது இம்பார்ட்டன்ஸ் கேட்காதீங்க. அடுத்த எக்ஸசைஸ் 3.12 இது ஏன் லாஸ்ட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னா, 3.12 வந்து நிறைய பேருக்கு பார்க்க கஷ்டமாக இருக்கும், ஒரு சில பேர் பார்த்துடுவாங்க அதனால். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் கொஷின் வந்து ஒரு 2 மார்க்கு, 2nd கொஷின் கேர்ள் ட்வைஸ் as old as sister, 4th கொஷின், 5th கொஷின் இதெல்லாம் கேட்ட கொஷின். அந்த பி சம்ஸ், பிளாக் பீஸும் கேட்டிருக்காங்க. 7th கொஷின் ஆண்டா ஸ்கொயர் ஃபீல்டு கிரேவல் பார்த்தோம், அவ்வளோதான் இது வரைக்கும். 9th கொஷின் கேட்ட மாதிரி இல்லை, பட் படிக்கணுன்னா படித்து வச்சுக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டு வந்து 3.11 வந்து ஸ்கொயர் மெத்தட். இதில் வந்து கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், அது தெரியணும். அண்ட் இதில் ஒரு எக்ஸாம்பிள் சம் வரும், ஃபஸ்ட்டு கொஷினை, அதுவும் எக்ஸசைஸில் ஃபஸ்ட் கொஷினை பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த 3rd கொஷின், இது வந்து நமக்கு எந்த மெத்தட்னே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் கம்ப்ளீட்டிங் மெத்தட் ஸ்கொயரில் தான் சால்வ் பண்ணணுன்னு கிடையாது, நீங்கள் ஜஸ்ட் அதை கண்டுபிடிச்சா, எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சா போதும்.
செகண்ட் கொஷனில் செகண்ட் ரோம் லெட்டரும் செகண்ட் கொஷனில் செகண்ட் ஒன்று ஃபோர்த் ஒன்று பார்த்துடுங்க போதும். சரியா? ஸோ இதுதான் இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். எனக்கு தெரிஞ்சு தேர்ட் சாப்டர் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். சரிங்களா? இப்போ தேர்ட் சாப்டரில் என்னென்னு ஒரு வாட்டி ஓவராலாக பார்த்துடலாம். அந்த ஹெச்சிஎஃப் எல்சிஎம் இந்த ரிலேட்டட் ஒன்று வரும் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸு இன்ட்டு q ஆஃப் எக்ஸ். கரெக்டாக? இந்த டைப் சம்ஸ் ஒன்று வரும், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ இது வந்து சாப்டர் 3யோடது. அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸ் என்னென்ன வரும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட், அடுத்தது வந்து சிம்பிளிஃபிகேஷன், அடுத்தது வந்து இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, நோட் பண்ணுங்கள். நேச்சர் ஆஃப் ரூட்ஸ். நேச்சர் ஆஃப் ரூட்ஸில் வந்து b square minus 4ac is less than or greater than equal to வரும் பாருங்கள். இது வந்து 2 மார்க்கில் கேட்பாங்க கண்டிப்பாக. ஸோ அடுத்த டாபிக் என்னென்னா ஃபேக்டரைசேஷன். ஃபேக்டரைசேஷனில் நான் சொன்ன மாதிரி இப்போது கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடு இது எல்லாமே அண்டர் அது தான் வரும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஆல்ஃபா பீட்டா எக்ஸைஸு. இது இல்லாமல் முக்கியமாக உள்ளது மேட்ரிக்ஸு. ஏன்னா நீங்கள் இவ்வளோ டாபிக் பார்க்கும்போது 2 5 மார்க் அட்டன் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து மேட்ரிக்ஸை மட்டும் கவர் பண்ணி ஒரே ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணலாம். புரியுதுங்களா? அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் சாப்டர் 6 சாப்டர் 7 தரவாக பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் தேர்ட் சாப்டர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை ஸ்கிப் பண்ணலாம். இல்லை சாப்டர் 6 and 7 கஷ்டமாக இருக்குன்னா தேர்ட் சாப்டர் கண்டிப்பாக பார்த்துருக்கணும். இல்லைன்னா உங்களால் 6 5 மார்க் தான் அட்டன் பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா? ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, சைடில் எழுதி வச்சுக்கோங்க. எப்போ படிக்கும் போதும் ஒரு பிளான் பண்ணிவிடுங்க. இந்த எக்ஸசைஸ் இப்போ படிக்க போகிறோம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நடுவில் ஃபோன் அதர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் நாளைக்கு, இந்த 10 நாளைக்கு இதுக்கு முன்னாடிலாம் நான் இதை பற்றி பேசினதே இல்லை. ஸோ ஒரு 10 days தான் ஹாஃப் இயர்லிக்கு இருக்குன்ற போது நம்ம அதுக்கான ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக நம்ம செய்யணும் இல்லையா? அண்ட் நான் லாஸ்ட் இதுலேயே சொல்லியிருந்தேன், ரஃப் நோட்டில் வந்து கம்ப்ளீட்டட் போர்ஷன்ஸ் எழுதுங்க. இன்கம்ப்ளீட் போர்ஷன்ஸ் என்னென்னு பாருங்கள், கம்ப்ளீட்டட் போர்ஷன்ஸ் என்னென்னு எழுதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இன்கம்ப்ளீட்லேருந்து கம்ப்ளீட்டட் சைட் மாற்ற பாருங்கள். சரிங்களா? ஏன்னா ஒரு சில ஸ்கூல்ஸில் ஒரு சில டாபிக்ஸை வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கலாம், பட் அது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் தேடி பார்த்து நீங்கள் தான் படிக்கணும். சரிங்களா? என் ஸ்கூலில் நடத்தலை அதனால் நான் படிக்கலை, என் டீச்சர் இதை சொல்லித்தரல அதனால் நான் படிக்கலைன்னா நம்மளோட மார்க் தான் அடிப்படும் அங்கே. சரிங்களா? நம்ம மார்க்கு கம்மியான பிறகு வந்து டீச்சர் மேலேயோ ஸ்கூல் மேலேயோ நம்ம கம்ப்ளைண்ட் சொல்லி பிரயோஜனமே கிடையாது. அதனால் நம்ம வந்து செல்ஃபாக படிக்கணும். செல்ஃபாக நமக்குன்னு ஒரு மோட்டிவ் வேணும். நான் வந்து இவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணணும், அதுக்காக நான் வந்து ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியணும் முதல்ல. சரிங்களா? ஸோ மறக்காமல் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னு இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் தரேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.